என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமா நம்ம தமிழ் சினிமா இன்னைக்கு தன்னை வழி நடத்தின ஒரு பெரிய சிகரத்தை இழந்து தவிக்கிறது. லட்சக்கணக்கான ரசிகர்களை இயக்குனர் இமயம்னு அன்பால அழைக்கப்படுற மாபெரும் டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், அப்புறம் ஆக்டர் பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு காலமானார். தமிழ் சினிமாவை 4 சுவர்களுக்குள்ள ஆர்டிபிஷியல் இண்டோர் செட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம கிராமத்து மண் வாசனையை கேமராலேயே அப்படியே கேப்சர் பண்ணி காட்டின மாபெரும் கலைஞர் அவர். நம்ம சினிமாவுக்கு உண்மையான மண் வாசனையை கொடுத்தவர். இன்னைக்கு இந்தியன் சினிமாவோட டைரக்ஷனையே மாத்தி அமைத்த அந்த மாபெரும் டைரக்டரோட லைஃப் ஜேர்னியோ, அவரோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிலிமோகிராஃபியும் தான் இந்த வீடியோல நம்ம திரும்பி பார்க்க போறோம். பாரதி ராஜா அவர்கள் 1977ல 16 வயதிலே மூவி மூலமா தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்தாரு. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் அதுவரை சினிமால இருந்த எல்லா ரூல்ஸையும் உடைத்தெறிஞ்சது. இந்த படம் அவருக்கு பெஸ்ட் டைரக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டை வாங்கி தந்ததோட ரியலிஸ்டிக்கான வில்லேஜ் சினிமாங்கிற ஒரு புதிய சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஆனா அவர் கிராமத்து கதைகளை மட்டும்தான் எடுப்பார்னு இல்லாம 1978ல சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு மிரட்டலான த்ரில்லர் படத்தை தந்தார். அது அவருக்கு பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் தமிழ் டைரக்டரை வாங்கி தந்தது. அடுத்தது 1979ல ஸ்ரீதேவி மற்றும் அமோல் பலேக்கர் நடிப்புல 16 வயதின் படத்தோட ஹிந்தி ரீமேக்கான சொல்வா சாவன் படத்தையும், 1980ல ராஜேஷ் கண்ணா நடிப்புல ரெட் ரோஸ் படத்தையும் டைரக்ட் பண்ணி பாலிவுட்லயும் கலக்கினார். புதிய வார்ப்புகள் படத்தை எழுதி டைரக்ட் பண்ணது மட்டுமில்ல, நிறம் மாறாத பூக்கள் படத்துல ஆக்டர் விஜயனுக்கு அவர் வாய்ஸ் டப் பண்றது வரை 70ஸ்ல எண்டிலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸா மாறினார். 1980s பாரதி ராஜாவோட கேரியரோட கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். காதல ரொம்ப டீப்பாவும் ஒரு கவிதை போலவும் சொல்றது அவர் ஒரு புதிய கிராமரையே கிரியேட் பண்றார். 1981ல வந்த அலைகள் ஓய்வதில்லை அவருக்கு மறுபடியும் ஸ்டேட் அவார்டு வாங்கி தந்தது. அதோட தெலுங்கு வெர்ஷன் ஆனா சீதா கோகா சிலிகா பெஸ்ட் தெலுங்கு ஃபியூச்சர் பிலிம்கான நேஷனல் அவார்டை ஜெயிச்சது. 80ஸ்ல அவர் டைரக்ட் பண்ண சில முக்கியமான கிளாசிக்கை இப்போ பார்ப்போம். 1982 மியூசிக்கை பேஸ் பண்ணி ரொமான்ஸ் மூவியான காதல் ஓவியம் மற்றும் வாலிபமே வாவா. 1983 கிராமத்து ஃபீல அள்ளிட்டு வந்த மண் வாசனை. 1984 சோஷியல் தாட்ஸ் உள்ள புதுமை பெண். அதுக்கப்புறம் தான் வந்தது அந்த ஹிஸ்டாரிக்கலான 1985 ஆண்டு. அவர் ஸ்கிரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ண ஒரு கைதி டைரி. அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராதா நடிப்பில் வெளிவந்த டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ் முதல் மரியாதை. இந்த படம் பெஸ்ட் பிலிம் ஃபியூச்சர் பிலிம்கான நேஷனல் அவார்டை ஜெயிச்சது. ரொமான்ஸ், ரீஸ்ட்ரெயின் மற்றும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி பேசக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்கா இதுவரை இந்த படம் விளங்குகிறது. தொடர்ந்து தன் 25th பிலிம் ஆன கடலோர கவிதைகள் மற்றும் காஸ்ட் சோஷியல் இஷ்யூவை பேசின வேதம் புதிது மாதிரியான படங்களை தந்தார். வேதம் புதிது படம் நேஷனல் அவார்டை ஜெயிச்சது. இந்த டீகேடோட எண்ட்ல கொடி பறக்குது படத்தை டைரக்ட் பண்ணியதால டைரக்ட் மணிவண்ணனுக்காக அதுல வாய்ஸும் கொடுத்தார். சினிமா 1990ஸ்குள்ள என்ட்ரான போது பாரதி ராஜாவோட ஸ்டோரிஸ் ஃபேமிலி போன்ஸையும் சோஷியல் வெல்ஃபேரையும் இன்னும் டீப்பா பேசினார். 1993ல பாச போராட்டத்தை காட்டின கிழக்கு சீமையில மட்டும் 1994ல ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ்க்கு எதிர வாய்ஸ் கொடுத்து நேஷனல் அவார்டு வாங்கின கருத்தம்மா மாதிரியான படங்களா தந்தவர். 1996ல அவரோட அந்திமந்தாரே மூவி பெஸ்ட் தமிழ் பிலிம்கான நேஷனல் அவார்டை ஜெயிச்சது. புதிய செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல ஏதோ 2001ல வெளிவந்த கடல் பூக்கள் படத்துக்காக அவர் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சது. அவரோட ரைட்டிங் பென் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ரூஃப். பொம்மலாட்டம், அன்னக்கொடி மற்றும் அவரோட ஃபைனல் டைரக்டர் ஒர்க்கான மீண்டும் ஒரு மரியாதை 2020ல வர இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன் அவரை ஒரு செம ஆக்டராவும் கொண்டாடுறாங்க. ஆயுத எழுத்து படத்துல வில்லனஸ் பொலிட்டீஷியனா இருக்கட்டும், திருச்சிற்றம்பலம் படத்துல தனுஷுக்கு ஃப்ரெண்டு மாதிரியான தாத்தாவா இருக்கட்டும், தன்னை ஃபைனல் டைல்ஸ் வரை கேமராவுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு சிங்கமாவே வாழ்ந்து காட்டினவர். இப்போ எல்லாம் ஒரு மூவி கேமரா கிராமத்து மண் சேலையை நோக்கி
தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்து பல 100 கலைஞராலே உருவாக்கின அந்த மாபெரும் மனுஷர் எப்பவுமே நம்மை என் இனிய தமிழ் மக்களை தான் அன்பாலே அழிப்பார். போய் வாருங்கள் இயக்குனர் இமயமே, நீங்க மறைந்தாலும் நீங்க உருவாக்கிவிட்ட செந்த கலை கோபுரம் என்றும் தமிழ் சினிமால கம்பீரமாயிருக்கும்.